பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவானே பெருவாழ்வு தரவானே வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா உள்ளத்திலே
போக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவனே அன்பருக்கு விற்றினானே சிறந்தாட்டி வணங்கிடுவோம் அரிகரசுதல் ஐயப்பனை
அன்பண்ணன் வாணியங்குடியை சேர்ந்த நாடக அமைப்பாளர் சரவணன் அண்ணன் அவர்கள் 500 ரூபாயும் ஒரு பிரியாணி பொட்டலம் தரப்படுகிறது. கடைசி வரைக்கும் இருந்து பாக்குறவங்களுக்கு வாங்க வாங்க நாடகம் பார்க்க வாங்க எல்லாரும். எதிர்கால இளைஞர்களுக்கு வருங்கால வாலிபசிங்களுக்கும் இந்த மண்ணை முட்டிக்கால கட்டாளப்பு அண்ணன் நீராச்சுருவத்தில் அமர்ந்திருக்கின்ற இடதமை அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் காவல்பணி வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல்பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்புகளுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் இந்த விழாவை சீரும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற விழா கம்பி அண்ணன் சரவணனே நாடக நோட்டீஸ் கொண்டு வாங்க. இந்த விண்ணகத்துக்கு அவர்கள் வண்ணமலர் தூவி பன்னீர் சேர்த்து கீதமாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு எங்களை எல்லாம் யூடியூப் மூலமாக இன்னைக்கு வெளிநாடுகளில் அனுப்பி கொண்டிருக்கின்ற பேரன்பிப்புக்க அன்பண்ணன் மாயகுலத்தை சேர்ந்த மாதவன் யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பண்ணன் அவர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேடக்கூடிய மாபெரும் விவசாய பெருமக்கள் மக்களுக்கும் நாடகத்துக்கு ஒளிபெருக்கி இப்படித்தான் வேண்டும் சொல்லி எவ்வளவு பெரிய நடிகரை போட்டாலும் ஒளிபெருக்கி நல்லா இருந்தா நாடகம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அருமையான முறையில நம்ம சொல்ல சொல்ல ஏத்திக்கிட்டே இருக்காரு அண்ணன். வேற கற்பனா ஆடியோஸ் நல்லா சிரிச்ச போது உட்காரு அப்பாஜியை பறிவிட்ட மாதிரி இல்லாம அப்படி இருக்கிறோம். கற்பனா ஆடியோஸை சேர்ந்த உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டுல நல்லா மூக்கு பிடிக்க திண்டுட்டு தூங்குறவங்களுக்கும் ஆமாங்க மதுரை மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? ஆமா நாடகம் பார்க்க ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க. சில இந்த ஓஎப்பி கேஸ்ல வர முடியாது. யாரு தெரியுமா? 80 to 90 வயசு தள்ளுவண்டி தள்ளுவண்டி நாடகம் வர்றதுக்கு முன்னாடியே 2 உட்கார்ந்து இருக்குவாரு. ஆமா அவங்க எவ்வளவு ஆர்வத்தோட இருக்காங்க. வீட்டுல படுத்துக்கிட்டே யார் யார் எப்படி பேசுறாங்க, யார் யார் எப்படி பாடுறாங்க, பள்ளி நாடகம் எப்படி தர்க்கம் பண்றாங்க. சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாரு? சுப்பிரமணியரா அவர் செத்து போயிட்டாரு. அவரை கொண்டுட்டாங்க போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. முருகனுக்கு பேரு சுப்பிரமணியங்க. அவன் சில பேரு முருகன் முருகன் சொல்றது ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது இல்ல, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. ஏன் சுக்கையும் சுப்பிரமணியம் சொன்னாங்க? என்ன பிரச்சனை? அந்த காலத்துல உங்க அம்மா அப்பத்த ஆட்சி இருக்காருல்ல, எங்க அப்பா அப்பத்த தாத்தா இருக்காருல்ல, ஆட்சியில வேலைக்கு போயிட்டு வந்தா பெரிய அழிப்பா இருக்கு. வேர்வை தண்ணி சிந்தி ஓடும், கால் வைக்கு முடிஞ்சால் வலிக்கு முண்டாட்டியை கூப்பிட்டு சொல்லுவாங்க பெரியவங்க. அவங்க முண்டாட்டிய தாங்க வீட்டுல 3 இருக்குமா? என்னென்ன என்ன 3? அப்ப சுக்கு மிளகு தித்திலிப்பு திப்பிலி. ஆமா இப்ப என்ன 3 இருக்கு வீட்டுல? சரக்கு கப்பு தண்ணியே வச்சிருக்கேன். அந்த 3 அழிச்சிட்டாங்க சென்றாளுங்க. அப்ப என்ன இருந்துச்சு? சுக்கு மிளகு திப்பிலி. இவங்க உழுதுட்டு வந்த அசதியில கொண்டாட்டி கூப்பிட்டு சொல்லுவாங்க எப்படி அடியே இல்லாயே ரொம்ப முழிகாலாம் வலிக்குது, தலசோசம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, தலை வலிக்குது, காய்ச்ச வர்றது மாதிரி இருக்கு, அந்த சுக்கு தண்ணியை போட்டு கொடு அப்படின்னு சொன்ன உடனே வேகமா ஓடி அந்த சுக்க ஒரு டம்ளர்ல போட்டு இடிச்சு அந்த மிளகு திப்பிலியும் போட்டு சுடு தண்ணியில கலக்கி ஒரு டம்ளரை குடிச்சா உடம்புல உள்ள முழுங்கால் வலி, சலதோஷம், காய்ச்சல் அத்தனையும் பறந்து ஓடிடுமா விட்டுறேன். ஆமா அதே மாதிரி தமிழ் கடவுள் முருகப்பெருமான வணங்கினா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம உடம்புல நோயும் வராது. அதனாலதான் சுக்கையும் சுப்பிரமணியனையும் ஈடுபடுத்தி பேசினாங்க. சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. அதனாலதான் சொல்றேன் இந்த வள்ளி திருமணத்துல கண்டிப்பாக விடிய வரைக்கும் உட்கார்ந்த கூட்டம் நீங்க இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் இருந்தாலே இருந்தீங்கன்னா 5000 பேர் இருப்பாங்க. ஆமா அங்கிட்டு குழுக்கள் கட்ட நடந்துகிட்டு இருக்கு, இங்கிட்டு 4 கூட்டம் சீட்டு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நாடகம் நல்லா இருக்குமா? அள்ளி வச்சு மூடிடுவாங்க. இருக்கிற 50 பேர் பார்த்தாலும் ஞானமானவங்க 5000 பேருக்கு சமம், 5000 பேருக்கு சமம். அதை விட என்ன தெரியுமா? என்ன தெய்வம் நம்ம நாடகத்தை பார்க்க. அம்மா நீங்க இல்லாட்டாலும் சரி இருந்தாலும் சரி கண்டிப்பா நாங்க நடராஜபுரம் காசை திங்காம போக மாட்டோம். காலையில சீட்டு காசு கட்டணும். என் பொண்டாட்டி விளக்க மாத்திட்டே அடிப்பா வந்துருவேன் விடிவில்லின்னு ஒரு. ஆமா அதனாலதான் சொல்றேன் நீங்க இருக்கிற கூட்டம் கண்டிப்பாக இந்த வீட்டுல ஓயப்பி இருக்காங்கல்ல அடுத்துக்கிட்டே ஞானமானவங்க கேட்பாங்க. சில பேர் நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகள் செய்யுது. நாடகம் பார்க்கறது எப்படி வரணும்? வீட்டை விட்டு புறத்துவரையிலே பத்தி பயமா வரணும். ஆமா விபதி எடுத்து பூசி குங்கும போட்ட வச்சு அப்படி முகத்துல மங்களகரமா அப்படியே கொண்டாடி குடும்பத்தோட பிள்ளைகளை கூப்பிட்டு எப்படி வரும் தெரியுமா? ஆச்சரியத்தோட ஏமா நம்ம ஊர்ல நாடகமா? என்ன நாடகம்? வள்ளி திருமணமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதரு, யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆதிரவுண்டு, யாரு கஞ்சா
நாங்கள சித்தியாச்சு முக வீங்கிட்டு உனக்கு ரைடு ஓவரு உள்ள தள்ளிடுவாங்க பாத்துக்க. யாரு சிஞ்சா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தாலும் நாடகம் பார்க்க வர்றாங்க. ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலையே, ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற இருக்கா டான்ஸ் பார்க்க போற மாதிரி வீட்டுல உள்ள நாய்க்குட்டியை வேற கூட்டு வர்றது. நாய்க்குட்டி இன்னைக்கு நாடகம் பார்த்துச்சு. நாய்க்குட்டி நாடகம் பார்க்க வந்து அந்த சின்ன பிள்ளை வெடிக்கிறதா திங்க திண்டுட்டு அந்த பாட்டம் தண்ணியை வச்சு சலப்பு சலப்புன்னு அடிச்சுட்டு கொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி மூக்கம்மா நம்ம ஊர்ல நாடகமா நடக்குது. கேட்டுட்டு பொண்டாட்டிட்ட கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துல இந்த இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸுக்கு ஆரம்பில்ல எங்க அத்தை, எங்க அத்தை அந்த ஏர்போர்ட் சிவகாமி, ஆமா திருச்சி ஏர்போர்ட் பக்கத்துலதான் இருக்கு. இந்த பிள்ளை வரத்துட்டிக்கு கை ரெண்டு இப்படி நிக்கும். இந்த பிள்ளை வந்துட்டு போன இந்த ரேடியோக்காரி எல்லாத்தையும் கை அங்கதான் அந்த புளியோதரை பொட்டு இந்த கால் ரெண்டையும் படக்கே வச்சுக்கிட்டு இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு என்ன பத்த அன்பு தாய்மார்களுக்கு எல்லாம் மடியில உள்ள பிள்ளை தலகாணி மாதிரியே தெரியும். ரெண்டுல மணிக்கு மேல ரெண்டு வந்துட்டு அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு பாலப்பூவா சுருண்டு தூங்குறதுக்கு சில பேர் வருவாங்க. சில ஊரெல்லாம் பப்புன்கார வேலைக்கு வந்தோடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்துல பாக்குறது இல்லை. அப்படியே அவங்க வீட்டுல 50 கலவாட்டு போட எதிரிய பாட்ட மாதிரி முடியும் எங்க முகம் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. சூப்பரா இருக்குங்க. இப்பதான் நல்லா இப்படி முறைச்சு பாக்குறதுக்கு வேண்டி சில பேர் இருப்பாங்க. சில ஊர்ல நாடா ஆரம்பிச்சோம்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்குதுக்காக. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. அருமையான கிராமம், நல்ல கிராமம், நாடகத்தை ரசிக்கக்கூடிய கிராமம். கரகம் சுத்தி வந்துருச்சானே கரகம் சுத்தி வந்துருச்சு. ஊருக்காரங்க யாரும் கலையரங்கத்துக்குள்ள வரமாட்டாங்க. அவங்களா விருப்பப்பட்டு வந்தா ஆமாங்க மைக் செட் ஆபரேட்டர் மட்டும் உள்ள வருவாரு. எதுக்கு அவர் உள்ள வராரு? இந்த சிவகாமியை பாக்குறதுக்கு. சரி என்னடா பப்புன்காரன் சொன்னானே 96 வயசுல சட்டை ஓடாத கிழவியை குட்டி வந்திருக்காங்களா? நீங்க வரமாட்டீங்க. ஆத்தாடி ராமர் வண்டியிலே ஏற மாட்டேன். இவர் உள்ள பார்க்க வந்தோடனே இந்த மேல அப்பத்தேன் துறப்பாங்க பாவடைய பாவடையவா பெண்ணல்லி போட்டுருவாங்க. கேட்க திறந்த உடனே கேட்பாங்க, மேடம் நீங்க தான் டான்ஸர், அதுக்கு அந்த உள்ள பூனைக்குட்டி எனக்கு பூனைக்குட்டினா வறண்டி வச்சிரும் பல்லுக்க நெலிப்ப அபிநயத்தோட சொல்லுதான். இந்த பிள்ளை நெலிக்க உடனே ஒரு குஷி இருக்காது. வரிச்ச வச்சு நல்லா செஞ்சுட்டா இந்த பக்கம் பூரா உடனேதாமா போடுவாங்க. கேட்டுட்டு அந்த பிள்ளை செல் நம்பர் வாங்குறதுக்காக ஒரு கூட்டம் வருது. சில ஊர்ல நாடகம் ஆரம்பிச்சா ஆம்பளையாளர்கள் எல்லாம் நாடகத்தை பார்ப்பாங்க. என்ன பார்த்தா அன்பு தாய்மார்கள் எல்லாம் இப்ப சிரிச்ச முகத்தோட இருக்குங்க. இருட்டுல ஒரு மனுஷனும் தெரியல. தெரியலையா? அது சென்டர்ல ஒரு லைட்டை போடாம ரசிக்குதுங்களா ரசிக்கல தெரியல. இன்னும் பாருங்களேன் 2 மணிக்கு மேல ஒவ்வொரு வாயிலையும் 5 9 சேர்ந்துடும். எதுக்கு? ஊர்காட்டு பொருணிய பூரா இங்கே அரிக்கிறது நேரம் கிடைக்கும். ஆமா ஏன்னா அந்த நாடகம் 100 நாள் வேலையை கொடுத்துட்டு அதுங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆத்தாடி ஊராட்சி மன்ற தலைவர் தான் கோச்சிக்கிறாரே. ஆமா இன்னைக்கு 100க்கு 80% பொம்பளைய சோம்பேறி ஆனதே அந்த 100 நாள் வேலை காரணம். சிறுவாடு காசு வைக்கிறதே இந்த 100 நாள் வேலை. 280 ரூபாய் சம்பளம். என்ன பெற்ற ரோசாக்கா வேலையா மாத்தினையே. ஒச்சப்பயிர் குழம்பு சுடுசோரை கொண்டுட்டு வேலைக்கு போற பொம்பளையால எப்படி போறது? பழைய சேலையை உடுத்திட்டு போவாங்க. பூங்கன் சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சிந்தால் பவுடர். வேலை பார்க்க போற முந்தைக்கு சிந்தால் பவுடர் இருக்குது. கமகமண்டு சிச்சுக்கா தூக்கி கட்டில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்து போய் வேலை எப்படி வேலை புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றாங்க. 3 வரை ஆம்பளை விட சீமக்கீரல் உட்கார்ந்துட்டு நாக் அவுட் விளையாடுறது. இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து கிளாஸ் கேட்பாரு. ஹலோ சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம். யார் பேசுறது? நானா சார் கிளாஸ் பேசுறேன் சார். கிளாஸ் தான் சார். ஆமா சார். நம்ம 100 நாள் வேலைக்கு அனுப்பிட்டு நான் சிவகங்கை வந்துட்டேன். சரிங்க சார். கொஞ்சம் போய் பாருங்க வேலை எப்படி நடக்குது. சார் இப்பதான் போய் பாத்துருங்க. அதெல்லாம் 55 அடி தோண்டிட்டோம். பயிர்த்த புடிக்கிட்டாங்க. 55 அடி ஏன்னா சண்டான ரோட்ல ஊத்துல கண்டு ஒரு வெண்டு முளைக்கலையே. ஒரு இடம் இல்லையே. குடத்துல தண்ணி ஊத்துறதானே முளைக்கு. நம்ம ஊர் வேற, நம்ம ஊர் ஊர்னி
கொஞ்சம் ஆழமா வெட்டுனா மழை பெய்ஞ்ச தண்ணிய சிறு சேமிப்பாரி சேமிச்சு வைக்கலாம். தொட்டில போய் நம்மளுக்கு குட்டிகள் ஒன்று தேவையா? அது மாதிரி இல்லாம நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா உங்களுடைய கண்ணோட்டம் எங்க இருக்கணும்? எங்க மேல இருக்கணும். என்ற பாட்டும் பரதமும் வந்துள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயனை தரும் சொல்லியிருக்காங்க. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்டா ரசிகர்களை வச்சு தான் நடிக்கிறது. நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க அமைதியா போயிருவோம். கூத்தாடி கிழக்க பார்ப்பேன், கூலிக்கார மேற்க பார்ப்பான் இருக்கேன். உலகம் அப்படியாப்பட்ட உலகம். இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு லூப் டிப்ல பார்த்தேன். சரி மாப்ள, சாரி மாப்ள. மாதவன் யூடியூப் சேனல் அமெரிக்காவில் நடக்கிற செய்திய யூடியூப்ல இதுல செல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். ஐபிஎல் கிரிக்கெட்ட போய் பிளேட்ல போய் பார்க்க முடிஞ்சா இன்னைக்கு செல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன செய்திகள் பேப்பர்ல எடுத்துக்கிட்டா ஒரு செய்தி நல்ல செய்தி இல்ல. மாமியா சாம்பார்ல விஷ வச்சு மருமக கொலை, மருமக அம்மி கொலையை தூக்கி போட்டு மாமியா கொலை, 60 வயசு கிழவன் 5 வயசு சிறுமியை பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு, கொலை, கொள்ள. இதாங்க பேப்பர்ல நடக்குது. இதே செல்லுல வருது. பூரா முட்டை குண்டி படமாட்டே பாக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, பட்டன் செல்லுல டச் செல்லு உள்ள தட்டுறேன். அதே உங்களுக்கு தெரியும், வெற்றியா உங்களுக்கு தெரியும், நக்குறேன். வீடியோ கால் ஒண்ணு வந்திருக்கேன். ஆமா, அதே அப்பா அந்த வீடியோ கால் வந்ததே இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் ஆக்சிடென்ட் ஆன காரணமே வீடியோ கால் தான். ஏய், அப்பாச்சி வண்டியில போறேன், பல்சர்ல போறேன். அப்பாச்சி வண்டி எப்படி கொடுத்திருக்கேன்? குண்டி இங்க கிடக்க, ஆண்பார் இங்க கிடக்கு, குண்டி மேல தூக்கிறேன். இதுல சரக்க போட்டுட்டு 3 பேர் போறேன். வீடியோ கால் வந்து நின்று பேச முடியாது, ஓரம் நின்று பேச முடியாது. பேசலாம்ல? அந்த ஓர முறுக்கிக்கிட்டே இதுல பொம்பளை பிள்ளைய. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க. முகத்துல மஞ்சள் பூசலையா? இல்ல பூசல. நாளைக்கு சிவகங்கை வந்துடுறியா? பாலத்துல வர்றேன். குடுக்கவா? 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 குடுத்துட்டாங்க. அரப்பாடி லாரியில விடுத்துட்டேன். 108 ஏத்திட்டேன். எங்க நாடக வண்டிக்கார குடுத்துட்டாங்க. சரிவதி விளக்கல. குடுக்க போறேன் நான் சம்பளம் தான் கொடுக்க போறான்னு நினைச்சேன். லோடு வண்டி நெல்லு வண்டியில விடுத்துட்டாங்க. 13 பேர் ஆஸ்பத்திரியில நடந்தப்படா சண்டாலயம். அன்பு ரசிக பெருமக்களை காலில் கும்பிட்டு சொல்றேன், நீங்க சரக்கு சாப்பிட்டு வண்டி ஓட்டாதீங்க. 2 வீலர் வச்சிருக்கிறவங்க தலைக்கவசம், உயிர் கவசம். உடம்புல எந்த இடத்துல அடிபட்டாலும் அந்த பாட்டை நம்ம மருத்துவமனையில காப்பாத்திடலாம். தலையில அடிபட்டு காதுல ரத்தம் வந்துச்சுன்னா எந்த மருத்துவமனையிலையும் காப்பாற்ற முடியாது. நம்ம போயிருவோம்யா, 5 நிமிஷத்துல நம்ம போயிருவோம். 1 நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பொண்டாட்டி பிள்ளைய தெருவுல தெரியுமியா? இது யாரு பையனையா? பள்ளிக்கூடத்துக்கு போறானே, கிழிஞ்ச சட்டையோட போறானே, யாரு அது? அந்த பைக்கில் அடிபட்டு சட்டால குடிச்சிட்டு போனான்ல அவன் மையன். இந்த பேர் நம்மளுக்கு தேவையா? முகக்கவசம், உயிர் கவசம், தலைக்கவசம், உயிர் கவசம். யார் கேட்கிறா? கண்டிப்பா கேளுங்க. கேட்டாக்க என்ன ஒரு நாடகத்துக்கு மேடையில நான் கோமாளியை வந்து நான் கவிச்சியை பேசிட்டு போனாம எனக்கு நடராசபுரத்துல செலவைக்க போறதில்லை. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதால் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு உயிர் பாதுகாப்பு ஹெல்மெட் மாட்டேங்கிற எதுக்கே போறேன். 100 ரூபாய் காவல்துறை எதுக்கு 100 ரூபாய் அவதாரம் போடுறாங்க? அவர் கொண்டாட்டி உள்ள 3 மாதிரி வீடு கட்டணும்டா. ஒரு 100 ரூபாயை கேட்டா அடுத்த வட்டம் வரையில அந்த 100 ரூபாய்க்கு பயந்துகிட்டு ஹெல்மெட் போட்டு வருவேன். தயவு செய்து நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை குட்டியில நல்லா படிக்க வைக்கணும்டா. தலைக்கவசம், உயிர் கவசம், தலைக்கவசம், உயிர் கவசம் சொல்லிக்கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர் எப்படி சொன்ன காலத்துக்கு இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம், இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். இந்த காலம்
தாய்மார்களுக்கு சொன்னேன், கக்கத்துல வாழ வச்சு இக்கத்துல வாழி வச்சு 10 கிலோமீட்டர் நடந்து ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்த காலம் அந்த காலம். ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால என்ன நடந்துச்சு? 5 வில்ல பத்தாலும் வீட்டுல வில்ல பத்துருங்க. சுகப்பிரசவம் ஒரு கிழமை இருந்து நம்ம அப்பத்தாருக்கு பிரசவம் பாத்துறோம். நீ என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தையோ சிவகங்கை தூக்கிட்டு போடணும்னு ஆஸ்பத்திரியில டாக்டர் அருவாளோட நிக்கிறாரு. 1.5 லட்சம் ரூபாய் பெட்டு வாடகையோட டிஸ்சார்ஜ் பண்ணையில மல்லாக்க படுக்கு போட்டு புருட்டுன்னு ஒரு அருவை அந்த உட்காந்து இருக்க மாதிரி மாவுண்ட பண்டைய 2 பிள்ளை 3/4 கிலோவுல 1 1/2 கிலோவுல 1 இந்த இடத்துல தோல்ல என்னைய கெற்பமா இருந்துட்டு நடராசபுரம் மட்டுமல்ல அத்தனை கிராமத்திலையும் கெற்பமா ஒரு கெற்பிணி அவ்வளவு வேலை பார்த்தாங்கயா. அம்மி அரைச்சாக, தண்ணி கூட எடுத்தாக, வீட்டை கூட்டுவாங்க. பெத்த தாய் வேலை பார்த்தா இல்லமா நான் பாக்குறேன் அப்பதான் சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு வேலை பார்த்த காலம் அந்த காலவியா. நீ என்னைக்கு இன்னைக்கு கன்சீவ் ஆன உடனே டிவி சீரியல்ல உட்கார்ந்த 6 மணிக்கு வீசு முடிஞ்சோடனே ஆனந்தம் ஆகும். அது முடிஞ்ச உடனே என்ன பாக்குற சுந்தரி, அது முடிஞ்ச உடனே என்ன பாக்குற வானத்தை போல கயலு, அது முடிஞ்ச உடனே வானத்தை போல, அது முடிஞ்ச உடனே எதிர் நீச்சல். 11 மணி வரைக்கும் சீரியல் பாக்குற. காலையில எந்திரிக்கிறது 8 மணிக்கு கொடுவாயோட எந்திரிக்க. அந்த குடும்பம் மசுரா வளர்க்கும். எப்படி பிள்ளை வர சோபரசவன் ஒவ்வொரு தாய்மார்களும் அம்மி ஓட்டு அரைச்சாங்கயா. அரைச்சதுனால மார்பக புற்றுநோய் வரல. 6 வயசு கிராமங்கள்ல பால் குடிச்சான், தாய்ப்பால் குடிச்சான். இன்னைக்கு 3 மாசம் கொடுக்கிற தாய்ப்பால் 4வது மாசத்துல ரப்பர் பால் கொடுக்கிறேன். அவன் ரப்பரா வாத்தியார் அம்மான்னு சொன்னா இவன் இழுவடுறான். அன்னைக்கு தொட்ட பாட்டு என்னையா உலகம். எப்படி இருந்த சாப்பாடு மட்டை அரிசி கேப்பக்கூடு கம்மங்கூடு போய் சிக்கன் ரைஸ் ஃப்ரைடு ரைஸ் சீனாவுல உள்ள புழுவை திண்டுகிட்டு இருக்கேங்கடா சண்டா. வெள்ளை கோழியை அறுத்து போட்டு சிகப்பா ஒரு கொடியை போடுறேன். 100 கிராம் சிக்கன் 65 அதை கொண்டு வந்து தின்னுட்டு குசுவா போட்டு தள்ளி வீட்டுல உட்கார முடியல. திங்கிறதுக்கு ருசியா இருக்கு, ஆனா ஸ்லோ பாய்சன், மெதுவாக கொள்ளக்கூடிய விஷம் இந்த வெள்ளை கோழி கறி. பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதே. கர்ப்பிணி பெண்கள் வேலை வாங்க, 4 மணிக்கு எந்திரிங்க, மூஞ்சில மஞ்சள் பூசுங்க. யாருமே இப்ப பூசுறது இல்ல. வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டாங்க, இப்ப கோலம் போடுறது இல்ல. சாணி கிடைக்கல. நெத்தியில குங்குமம் போட்டு வச்சாங்க, இப்ப வைக்கிறது இல்ல. ஸ்டிக்கர் போட்டு குண்டிக்கு தொங்குச்சு முடி. இப்ப யாரையாவது சொல்லுங்க, இந்த கக்கூசு கூட்டுற விளக்க மாதிரி மாதிரி 3 தான். இப்படி ஒரு சிலுப்பு, இப்படி ஒரு சிலுப்பு. இதுல மாப்பிள்ளை என்னை பார்க்க வர்றாரு, வீட்டி பாரு 550 ரூபா 600 ரூபா. மாப்பிள்ளை பார்க்க ஓட்டு கீழே விழுந்துருது. நல்லா இருந்த முகத்தை நாசக்காடு பண்ணி வந்த மாப்பிள்ளை பருவ வந்த முந்தைட்டு ஓடியல. கரம்பைய தேய்ச்ச காலமையா அந்த காலம் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொட்டு மண்ணு அந்த வேட்டி சட்டையை ஒவ்வொரு மண்ணுல துவைப்பாங்க. சடன் சடன் இருக்கு. வேப்பம் குச்சியை வச்சு பல்லு விளக்குறாங்க. இன்னைக்கு பிரஸ். பொம்பளைய சொல்றேன், ஆம்பளை சும்மாவா? ஒவ்வொரு ஆம்பளையும் தன் எட்டி இப்படி பாக்குறது. 8 அடி உயரம் 10 அடி உயரம். ஒவ்வொரு வருஷம் தன் வளர்த்துட்டு இந்த தண்டியா ஒவ்வொரு வருஷம் கட்டுனது 1 மண்டாட்டி, கல்ல பொண்டாட்டி 3 மண்டாட்டி. வேணும்ல. ஒவ்வொரு மண்டாட்டிக்கு 16 பிள்ளை 18 பிள்ளை. என்ன தெரிய மொச்சம் பயிரை தின்னுட்டு முறுக்கிருக்காங்க. மனைவியை தூங்க விட மாட்டாங்கயா. இன்னைக்கு பாலா போன டாஸ்மார்க்க குடிச்சிட்டு ஒத்த குழந்தைக்கு விதி இல்லாம இருக்கு. இன்னைக்கு உள்ள பிராந்தி அன்பு ரசிகருக்கு விளக்கல
100% இன்னைக்கு உள்ள திருமணமான இளம் பெண்கள் குழந்தை இல்லாத காரணம் இந்த டாஸ்மார்க் பிராந்தி தான். ராமர் முகத்தை பாருங்க. முதல்ல விந்தத்தை பாதிக்கு, அடுத்து கல்லீரல், அடுத்து கணையம், அடுத்து கிட்னி சக்தியாக்கி சுடுகாட்டு கொண்டு போயிருவேன். நல்லதை சாப்பிடுங்க, பொண்டாட்டிட்டு நாட்டுக்கோழி அடிக்க சொல்லுங்க. ஏன்னா நல்லா அனுபவப்பட்டவன். எனக்கு 2 மயங்க இருக்காங்க. அதுக்காக சொல்லுங்க. குடிச்சு ஆஸ்பத்திரியில இருந்து குளுக்கோஸ் ஏத்தி முகர லட்சணமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் நல்லா இருந்தாத்தான் இன்னும் ஒரு 10 நாடகம் போடுவீங்க. நீங்க சேத்துல கால வச்சாத்தான் நாங்க சோத்துல கைய வைக்க முடியும். எனது அன்பு ரசிக பெருமக்களே, கண்டிப்பாக ஒவ்வொரு பெருசுகளும் வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்குள்ள சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சியா? 25 ரூபா செம்பு 25 ரூபா. அந்த பானையில வாங்களே பட்டை அடிச்சிருப்பாங்க. வெறும் தண்ணி எதுக்கு பட்டை அடிச்சிருக்காங்க? தெய்வீக கூழா அது புடிச்ச கூழு எனக்கு தான் தெரியும். எப்படி இருந்த காலவியா? காலையில 5 மணிக்கு பால் வீடு தேடி வருது. பால் எதுக்குங்க தேவைப்படும்? உடம்புக்கு ஸ்ட்ரென்த். நல்ல ஒரு நம்மளை தேடி வருது. பாலா போன சாராயத்தை தேடி 12 மணிக்கு பைக் எடுத்துட்டு போறாயா கடவை? வேண்டாம் வேண்டாம் அன்பு ரசிக பெருமக்களே. அப்ப எப்படி தெரியுமா? காலையில எந்திரிச்சு அந்த முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கன்னடத்தை நாடகத்தை பார்க்காம நாடக கன்னடத்தை நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு என்ன கரத்திலும் பொருளாதார விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் நடராஜபுரம் நமது காந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நாடகம் அனைவரும் காண வருக. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் சூத்திரபட்சம் சுக்லபட்சம் 14ஆம் நாள் 27/4/2024 சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு காந்தி நகரில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் நாடக நடிகர்கள் உபயம் மரியாதைக்குரிய நமது வாணியங்குடியை சேர்ந்த தெய்வத்திரு அன்பு அப்பா கே ராமையா நலமுடன் அன்பு சகோதரி ஆர் பாக்கியம் குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இவரது வேலைகள் தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருவிளையாடல் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெறுள்ளது. அன்னை சரவணன் அன்னை சொன்னாரு, எனக்கு பெருமையா இருந்துச்சு. 10 வருஷமா குழந்தை இல்லாம இன்னைக்கு என் தங்கச்சி பொம்பளை பிள்ளையானே பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கிற காரணம் வீட்டுக்கு வந்த 1 வயசுங்க வீட்டுக்கு வந்த விருந்தாடி உன்னை எத்தனை கோடி சொத்து இருக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. முதல் கேள்வி உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு, அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான். அந்த தெய்வத்தின் முனியமா இன்னைக்கு ஒரு கலைமகள், ஒரு அலைமகள், ஒரு மலைமகள் பிறந்து மென்மேலும் வளர்ந்து பெரிய பெரிய படிப்பில் பெரிய பெரிய பட்டம் பெற வேண்டும் என்று எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வள்ளியில் இன்றைய தினம் நடக்கவிருக்கும் நாடகம் தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருவிளையாடல் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் சிவாமிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள்தான் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தினாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தன், தேனிசை தந்திரன், புராண விளக்க உரையாடும் உங்கள் ஐமா நட்சத்திரம், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் ஆகிய திருப்பவனம் அருகாமையில் உள்ள கீழராங்கிய மாநகரம் எடுத்த அன்பு சகோதரர் டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் இவரின் படையில் வேடல் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக்கொள்ளும். பாரு பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில், புராணங்களை தெல்ல தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய இசை அரசி, இன்றைக்கு தமிழகம் வந்து பவனி வந்து கொண்டிருக்கின்ற வள்ளி என்றால் மேடையில் இப்படித்தான் நடிக்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு தன் இனிய காரணத்தால் உங்கள் செவிகளை நாம் குளிர்மைக்கு வரும் அன்பு சகோதரி நமது கரூரை சேர்ந்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் இவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் பெற காத்துக் கொண்டிருக்கின்றனர். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்புக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடியவில் இதிகாச சுடர், புராண புயல்,
உங்கள் அபிமான நட்சத்திரம் வைகை கண்டல் முருகனுக்கு வள்ளிக்கு பிரபு முகூர்த்தத்தில் திருமணம் நடத்திய ஆவே என்று ஒத்த காலில் பிடிவாதமா இருக்காரியா. உங்கள் அபிமான நட்சத்திரம் கருவனூரை சேர்ந்த அன்பு அண்ணன் SBB கீதப்பிரியன் அவர்கள் இவரை ஆறுவராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துள்ளார்கள். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாக தேரக்கூடிய ஆர்மோனிய சக்கரவர்த்தி ஆர்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பெற்ற தாயினுடைய பாடல்களையும் பெற்ற தந்தையுடைய பாடல்களையும் உங்கள் செவிகுளிர பாட வந்திருக்கின்ற வெண்கல குரல் சத்திரக்குடி அருகாமையில் உள்ள நமது தெஞ்சியந்தலை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜி பாலச்சந்திரன் அவர்கள் இவர்களுடைய அருமையும் அன்பின்பார். ரெண்டு கட்ட விரலில் கட்டு கட்டினே கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போற அம்மானி போற உன் தேர நான் தூக்கி போறேன். ரெண்டு கட்ட விரலில் கட்டு கட்டி நீ கட்டையில தூங்க நீ கட்டில தூங்க போற அம்மா நீ போற தேர நான் தூக்கி போறேன். அருமையான ஒரு பாடல்யா.
என்ன ராகத்துல போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பலச கலவாண்டு போட்டிருக்காங்கய்யா. கோயில் சேவலை பார்த்து படிக்குது பா, நானும் பதில் சொல்ல கேட்டு ஆமா மயங்குதா மாடி மயங்குதா. அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி போல் மிருதங்கத்தை தலைக்கின்ற ஒரு வெற்றி முத்திரை வைத்து வருகின்ற பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது மதுரையை சேர்ந்த டி.எஸ். சிவசபையோடி அவர்கள் இவரை வழியில் மிருதங்க தொப்பி தந்த வேளா.
தம்பிட்ட வந்து முரட்டடியில நைஸ் வாக்கியம் தான் தம்பிட்ட கேட்கணும். அது மட்டும் இல்ல, இந்த வள்ளியம்மன் நாடகத்துல ஆமா நாரதர் வேஷமும் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, வாய்ப்பு கொடுங்க அன்பு ரசிக பெருமக்களே. நன்றி நன்றி நன்றி. இந்த விழா கமிட்டியாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஆமா, உள்ள குடத்துல தண்ணி வரல, தயவு செய்து ஒரு உடம் தண்ணி ஊட்டுவாங்க. ஆமா, முந்தா நாள் கொட்டையா தண்ணின்னு சொல்லிட்டேன். சரி, ஆமா, வேகமா வந்தாரு ஊர் தலைவர். என்னை கூப்பிட்டு, தம்பி ஆளுக்கு ஒண்ணு போதுமாண்டாரு. என்ன ஒண்ணு போதுமா? தண்ணி தானே கேட்டேன். நான் இந்த தண்ணியை கொண்டு வர சொல்ல இந்த தண்ணி கேட்கிறாரு என்கிட்ட. ஆமா, பச்சை தண்ணி கொண்டு வாங்க ஒரு உடன் தண்ணி. அன்பு ரசிக பெருமக்களே, நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருகத்துக்கு இடையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் ஐவான நட்சத்திரம் பேரம்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள குலசேகரனை சேர்ந்த மதன்ராஜ் அவர்கள் இவர் மனையில் பலவாத்தியத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றார். அருமையான இசைக்கலைஞர் சரவணன் போட்டிருக்காரு. தம்பி நல்லா வாசிங்க, அருமையான வாத்தியம். உங்களை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பெருமை. ஏண்டா ஒரு நாடக சிறப்பு அமையணும்டா ஒன்னு ஒளிபெருக்கி 4 இசைக்கலைஞர்கள் 5 பேர் இருந்தாங்க. இப்ப இந்த பெரிய வீட்டு பள்ளக்காரன்ல அருமையான ஒரு பாட்டு வரும். மதுரையில சித்திர திருவிழாவில் ஆத்திர பாருங்க, பல்லாக்கு குதிரையில பவனிவர் மீனாட்சி. அதுல ஆரம்பத்துல ஆமா ஐயா தேவாயா ஒரு மியூசிக் கொடுத்திருப்பாரு ஆரம்பத்துல. அந்த நடைய கொடுங்க பாப்போம்.
சிச்சா. அன்பு ரசிக பெருமக்களே, இந்த நாடக உலகிலே மிகப்பெரிய ஜாம்பவான், ஒரு நகைச்சுவை நடிகர்களே பேரும் புகழ் எடுத்த மறைந்த அன்பு அப்பா NS தங்கவேல் அப்பா அவர்களின் அன்பு புதல்வன், ஒரு லய கலைஞர் NST மாதவன். சரித்திர நாடகங்கள்லாம் வாசிக்கக்கூடியவர் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அன்பு அண்ணன் NST தங்கவேல் அப்பா மைய மாதவன் இன்னைக்கு உயிர் பிரிந்து விட்டது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வந்திருக்கின்ற சக நடிகர்கள் சார்பிலும் உங்கள் சார்பிலும் அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாருமே நன்றி நன்றி எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லணும். என் பேர ஊர்க்காரன் சித்தி வேலா அத்தை பேரு அத்தை வேலா. நாட்டியம் அது நாட்டியம் இது நாட்டியம் எது என்று கேட்கக்கூடியது. கண்டவர் மகிழ் கவர்ச்சி கிண்ணி ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய பீட்டி சின்னஞ்சிறு சிட்டு செம்பவளம் ஒட்டு உங்கள் 50 நட்சத்திரம் மனுவையைச் சேர்ந்த எஸ் சிவகாமி அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் அண்ட் காமி. உருகி போறேன் கண்ணீர் வடிச்சு வடிச்சு உப்பா கரையிறே நீர என்னோட நினப்பா உள்ளத்தில இருப்பா நினப்பா உள்ளத்தில இருப்பா. நன்றி 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 வணக்கம். தலைவன் கொக்கா சும்மாவா பக்கம் நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பெண் என்றால் பேய் 5000 ஆம்பளை இருந்தாலும் அது 5 பெண் இருந்தா தான் அந்த சகையா நடக்கும். சகைக்கே பெண்கள் தானே. ஆமா, நம்ம நாட்டுக்கு பேர் தகப்பன் நாடு இல்ல தாய் நாடு. காரணம் என்ன? ஆம்பளை 5 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தா பொம்பளை 50 ரூபாய் ஆக்குறாங்க. 100 ரூபாய் கொடுத்தா 200 ரூபாய் ஆக்குறாங்க. ஒரு ஆம்பளையாவது கொத்தனாருக்கு 1000 ரூபாய் சம்பளம் 200 ரூபாய செலவு பண்ணிட்டு 800 ரூபாய கொடுத்தாதான் மனைவி சந்தோஷப்படுவாங்க. நீ 800 ரூபாய டாஸ்மார்க்ல கொடுத்துட்டு 200 ரூபாய் கொடுத்தா செருப்பு விளக்கமா இருப்பியே தாண்டி எடுங்க. இந்த சொல்றேங்க சொல்லுவேன். நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு எங்க அண்ணன் என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு பாருங்க. பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட் ஒண்டர்ஃபுல் மைக் செட் சிறந்த முறையில் தனக்கு நேரில் வெற்றிமரசு பட்டி இருந்த ஒளிவொலி அமைப்பு கல்பனா ஆடியோஸ் நமது மும்முடிச்சான்பட்டி. மிகப்பெரிய ஞானமான பாட்டலா போட்டாரியா. நன்றி கல்பனாவுக்கு. கைதட்டுங்க, ஒரு கைதட்டு. அருமையான ஒளிவெளிக்கு நன்றி 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 கலந்த வணக்கம். அது அடுத்தபடியாக கலையரங்கம் சொல்லவே வேண்டியதில்லை. அருமையான கலையரங்கம் அமைத்த அன்பு நமது நடராஜபுரம் காந்தி நகரில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
அதற்கு அடுத்தபடியாக நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு அன்பளிப்பு மரியாதைக்குரிய நமது சு அம்பலவாணன் நமது மாலை கண்டானா அருமையானவரின் மாலை கண்டால் நமது அம்பலவாணன் அவர்கள் நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு உபயம் அளித்திருக்கிறார். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக் கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளை அழைத்துக் கொண்டிருப்பவன் உங்களால் வழங்கப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது கமுதி அருகாமையில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த அரியன் சண்முகராஜா பப்புன் மற்றும் செய்தி பரமேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி கைதட்டிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. ஆமா அடுத்தபடியாக இந்த வட்டாரத்திலே அறிமுகப்படுத்தியது எனது அன்பண்ணன் நாடக அமைப்பாளர் சரவணன். நான் வந்த ஒரு 4-5-6 வருஷத்திலேயே இந்த வட்டாரத்திலே என்னை அறிமுகப்படுத்த எனது அன்பண்ணன் சரவணன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆசையாலும் உங்களுடைய ஆசையாலும் இன்று மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே எனக்கென்று என்னை கேட்கறதுக்கு சில ஊர்கள் இருக்கு. அதுவே நீங்களும் தெய்வங்களும் கொடுத்து வச்ச புண்ணியம் என்று சொல்லிக்கொண்டு நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசை கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் மு வாணியங்குடியை சேர்ந்த ஆர் சரவணன் சிபிஐ அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த நடிகரை கேட்டாலும் அதாவது நாடக அமைப்பாளர் இன்னைக்கு நிறைய வேலை பண்றாங்க. பாலச்சந்திரனுக்கு தேதி இருக்காண்டா அந்த பாலச்சந்திரனை போடக்கூடிய அன்பு அண்ணன் சரவணன் அவர்கள். பாலச்சந்திரனா நேத்து தான் பைக்கில் போய் சத்திரக்குடிய கால் ஒடிஞ்சு வச்சு அப்படின்னு நிறைய பேர் அப்படிதான் சொல்றேன். நிறைய பேர் போட்டா ஆனா குறித்த நேரத்தில் குறித்த நடிகர்களை கொண்டு அருமையான இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் மு வாணியங்குடியை சேர்ந்த ஆர் சரவணன் சிபிஐ அவர்கள் சங்கரா சுவாமிகள் எழுதிய எந்த நாடகமா இருந்தாலும் சத்தியவான் சாவித்திரி பவளக்கொடி தூக்கு தூக்கி நந்தனார் பக்த மகேஸ்வரி பக்த பிரகலதா முத்தாலம்மான் மகமாயி எட்டுக்கை மாரியம்மன் எந்த நாடகமா இருந்தாலும் அன்பண்ணன் சரவணனை நாடுங்கள் சிறந்த நடிகளை கொண்ட அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக ஒளிமொழி உபயம் காந்தி நகர் கிராம பொதுமக்கள் சார்பாக ஒளிமொழி உபயம் அளித்திருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சாப்பாடு உபயம் அளித்த நமது காந்தி நகர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் அம்பாவாணன் குடும்பத்தார்களுக்கும் எங்களது இலை குடும்பத்தின் சார்பிலும் அன்பண்ணன் நாடக அமைப்பாளர் சரவணன் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒன்னே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மனுஷன் இறக்கத்தான் போறோம். எல்லாரும் மாப்பிள்ள இறக்கத்தான் போறோம். இறக்க போனவன் சிறக்க போகணும். மனுஷன் பிறந்தா காந்தி நகர்ல வீட்டுல இருந்தா கம்மா கடையில பேந்தம் இருக்க கூடாது. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரும் ஊர் சொல்ல வேண்டும். நீங்க பைனான்ஸ் பண்றீங்களோ அரசியல் இருக்கீங்களோ இல்ல கடை வச்சிருக்கீங்களோ இல்ல கொத்தனார் வேலை பார்க்கறீங்களோ சித்தார் வேலை பார்க்கறீங்களோ இல்ல பைனான்ஸ் பண்றீங்களோ எந்த வேலை பார்த்தாலும் நம்ம படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களை நம்மளது குழந்தைகளை படிக்க வைங்கள் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். யாரு சொன்னீங்க? ராமேஸ்வரம் பேய்கருப்பில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்காரு டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உலகத்தில் மறக்க முடியாத ஒரு மாமனிதர். இந்த காந்தி நகர்ல நடராஜபுரம் காந்தி நகர்ல 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 1000 பேர் விவசாயி ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்ற கலைஞர்கள் ஆக வேண்டும் சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்படியை நண்பர்களுக்கு நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாத
சண்முகராஜா அவர்களுக்கு கண்ணதியை புகழ் கீரனூர் ரேக்லாரேஸ் கண்ணன் அவர்கள் ரூபாய் 51. எனக்காக கண்டதியை புகழ் ரேக்லாரேஸ் கண்ணன் அவர்கள் 51 கொடுத்திருக்காங்க. அந்த 51 அண்ணன் பாலச்சந்திரன் கொடுத்து அண்ணன் தெம்மாங்கு பாட்டு இங்க பாடியே ஆகணும். ஆமா, தெம்மாங்கு பாட்டு பாடுவதற்காக எனக்காக கொடுத்த 51 உங்களுக்காக அன்பளிப்படுத்தி பெருமை சேர்க்கின்றோம். அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திய கண்ணதேவி புகழ் எனது அன்பு அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நன்றி 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 வணக்கம். அன்பு பெருமை சேர்த்த அன்பு அண்ணா இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளருமான அன்புக்குரிய அண்ணாவுக்கும் எனது மனமாக நன்றி. அனைத்து பாடலும் கிராமிய பாடலாம் பாடிச்சிருக்கேன். பாருங்க கண்டிப்பா பாருங்க. பாசமுள்ள சாமி எந்த கப்பசாமி உன் கதைய நான் சொன்னா ஒரு சன கேட்கும் சுத்தி வரும் பூமி உலகத்தில் ஒன்னை விட தெய்வம் எங்கு ஒண்ணுமில்ல உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் இங்கு யாரும் இல்ல அப்பாவ மனசுக்கு ஆகாச நிகர் இல்ல ஆகாச நிகர் இல்ல பாசமுள்ள சாமி எந்த கப்பசாமி பாசமுள்ள சாமி எந்த கப்பசாமி எந்த கப்பசாமி உலகத்தில் உன்னை விட தெய்வம் இங்கு யாரும் இல்ல உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் இங்கு ஒண்ணுமில்ல அப்பாவ மனசுக்கு ஆகாச நிகர் இல்ல ஆகாச நிகர் இல்ல பாசமுள்ள சாமி எந்த கப்பசாமி எந்த கப்பசாமி காடு கலனியில கையல பொன்னிலம் வெல்ல மனசு உடஞ்சி மருகி அழுதல்ல கொந்தன எதுமில்ல கொடுமைக்கு பஞ்சமில்ல பஞ்சத்தில உன்னுடைய பகுது குறையவில்லை எழுத்தாடி நாம் படிக்க என் கணப்படி சுமந்த என் தலைக்கு மகிழைய சாமி கட்டி நீ சுமந்த நெத்திரனை நீ திருத்தி நெத்திரனை நீ திருத்தி நிலத்தினரத்தாக்குந்தி நெத்திரனை நீ திருத்தி நிலத்தினரத்தாக்குந்தி நீ வட்ட வழிய சொன்னா நீ பட்ட வழிய சொன்னா நெஞ்ச மலருதையா நெஞ்சு குழி வேகுதையா பாதமுள்ள சாமி எந்த கப்பசாமி எந்த கப்பசாமி மகனை படிக்க வைக்க மாறாறு நீ மேச்ச ராசாவனாவர ராப்பகல நீ உழைச்ச பட்டந்தா நாம் படிக்க பட்டிய நீ உழைச்ச கோபுரமனாவர ஒருத்தனி நீ கொடுத்த சிந்திக்க சொல்லி தப்ப ஆசான நீ இருந்த சீமந்த விளக்கு போல நாம் படிக்க நீ எழுந்த அப்பாடி அடிச்சாடி அப்பாடி அடிச்சாடி அப்பனையே ஏடிப்பாடி அப்பாடி அடிச்சாடி அப்பனையே ஏடிப்பாடி உன்னோட தியாகம் சொன்னா உன்னோட தியாகம் சொன்னா உசுறு மலருதையா உள்ளமல்ல நோகுதையா அத முள்ள சாமி எந்த கப்பசாமி எந்த கப்பசாமி
தியாகத்திற்கு தந்தையமும் தியாகத்திற்கு நாலுன போட்டிடுவேன் நன்றி கடை என்ன சொல்வேன் பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி உன் கதையெல்லாம் சொன்னா ஊசனை கேட்கும் சுத்தி வரும் பூமி உலகத்தில் உன்னை விட தெய்வனுக்கு யாரும் இல்லை உன்னை விட நான் வணக்கும் தெய்வனுக்கு ஒண்ணுமில்லை அப்பாவ மனசுக்கு ஆகாச நிகர் இல்லை ஆகாச நிகர் இல்லை பாசமுள்ள சாமி எந்த கப்ப சாமி எந்த கப்ப சாமி எந்த